Taste the Daily. தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகள் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதென்றும் அடுத்த 7 தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் நாகை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள செல்லூர் அருகே மூத்த தலைவர் ஏ.வி. துரைராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இந்தியாவில் அரிசி உற்பத்தியில் 2வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஏன் என பொம்மை முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், குடிமராமத்து திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரிசியை உணவாக உட்கொள்பவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஏற்கனவே அரிசி உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருந்தது. இன்றைக்கு 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். அரிசி உற்பத்தி 5வது இடத்திற்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டால் விவசாயியுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பல மடங்கு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது. நாகையில் திமுக மாவட்ட நிர்வாகி அக்கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை கலைஞர் திமுக என்ற பெயரில் உருவாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அருகே உள்ள பெரிய குத்தகை கிராமத்தை சேர்ந்த அசோக் குமார் என்பவர் கடந்த 40 ஆண்டு காலமாக திமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கலைஞர் உரிமை தொகை, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வழங்காததை கண்டித்து கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திமுகவிலிருந்து விலகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருக்குவளையில் கலைஞர் பிறந்த நாளில் புதிய கட்சியை கலைஞர் திமுக என்ற பெயரில் தனது நிர்வாகிகளுடன் உருவாக்கியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவிதமான நலத்திட்டங்களும் செய்யாததால் திமுக நிர்வாகிகள் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்த காட்சி என்னுடைய மனதை விட்டு அகலவில்லை. கடும் வேதனைக்கு உட்பட்டு கடந்த 20ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிவிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விளங்கிய நான் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கழகத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் அகிம்சை வழியில் போராட நான் முனைந்து கொண்டிருக்கின்றேன்.